Russia continues its attack on Ukraine's energy infrastructure. Over 1 million Ukrainians are left without power after overnight strikes on energy facilities. உக்ரைனோட எனர்ஜி மினிஸ்ட்ரி நாங்கள் எந்த ஒரு டேட்டாவையும் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்காங்க ரஷ்யன்ஸ். நம்ம போன வீடியோலேயே பேசியிருப்போம். அந்த வீடியோ எடுக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் உக்ரைன் மேலே நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அந்த தாக்குதல் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, எங்கே நடந்திருக்குன்றத நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம் அப்படின்னு. ஸோ இப்போ நமக்கு அந்த அக்யூரேட்டான டேட்டா கிடச்சிருக்கு. நம்ம போன வீடியோவில் கெஸ் பண்ணியிருந்தோம், ஒன்று பிரிட்ஜஸ் அட்டாக் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அட்டாக் பண்ணுவாங்கன்னு. இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் என்னென்னா, ரஷ்யன்ஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது கூடவே சேர்த்து ஒரு தேர்மல் பவர் பிளான்ட்டை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 4 பவர் பிளான்ட்ஸை இன்னைக்கு காலையில் டேமேஜ் பண்ணியிருக்காங்க ரஷ்யன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒடிசால ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. கூடவே சேர்த்து உக்ரைனோட ஒரு மிகப்பெரிய கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் தாக்கப்பட்டிருக்கு. 2022 இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உக்ரைனியன் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டார்கெட் பண்ணி ரஷ்ய ஏவுகணைகளை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உக்ரைனோட முக்கியமான சிட்டிஸ் எல்லாமே எப்படி இருளில் மூழ்கி இருக்குன்றது. நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல உக்ரைன் மேலே என்ன மாதிரி ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். X-101, KH-59, இஸ்காண்டர் கே மிசைல்ஸ், இஸ்காண்டர் எம் மிசைல்ஸ், கின்சல் மிசைல்ஸ், அதுக்கப்புறமா ஷாஹிட் ட்ரோன்ஸ். இந்த ஷாஹித் முழுக்க உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை குழப்புறதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை குழப்பினதுக்கு அப்புறமா பின்னாடியே வந்திருக்கிற ஏவுகணைகள் சரியாக போய் அதோட டார்கெட்டை அடிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏகப்பட்ட வீடியோஸ் நமக்கு இனிஷியலாக கிடச்சிருக்கு. அந்த வீடியோஸில் உக்ரைனோட ஒரு முக்கியமான ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை ஒரு ஏவுகணை போய் தாக்குறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இதை தாண்டி இன்னும் பல டேட்டாஸ் நமக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இப்போ உக்ரைன் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யாரையுமே ரஷ்யன்ஸுக்கு எதிராக ட்வீட் போட விட மாட்டுறாங்க. காரணம், உக்ரைனோட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத உலகத்துக்கு தெரிய விடாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஏவுகணை தாக்குதலில் இந்த வீடியோஸஸ் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய மக்கள் ட்விட்டரில் அதை ரிலீஸ் பண்ணாங்க ஒரு டேக்லைனோட. அதாவது, தீவிரவாத ரஷ்யா எங்கள் மேலே எப்படி கடுமையாக தாக்குதல் நடத்துகிறாங்க பாருங்கள், மேற்கு நாடுகளே எங்களுக்கு தேவையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இந்த டேக்கில் வீடியோவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை அப்படி யாருமே வீடியோவை ரிலீஸ் பண்ணலை. அதுக்கான முக்கியமான காரணமே, உக்ரைனோட எனர்ஜி மினிஸ்ட்ரி ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி காலையில் நடந்திருக்கிற டேமேஜஸோட எந்த ஒரு டேட்டாவையும் நாங்கள் வெளியிட முடியாது அப்படின்னு. ஸோ அவ்வளோ தூரம் மோசமாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத உலகத்துக்கு அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உக்ரைனோட ஏகப்பட்ட நகரங்கள் இப்போ இருளில் மூழ்கி இருக்குது. பல நகரங்கள் அதோட எமர்ஜென்சி பேக்கப் பவரில் தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மொத்த யுக்ரைனும் இருளில் மூழ்கிரும். ரஷ்யன்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் ஒரு அட்டாக்கே இல்லை, இப்போது பண்ணுறது தான் அட்டாக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, குறிப்பாக மேற்கு நாடுகள். அண்ட் இன்னொரு பக்கம் உக்ரைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 39 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கு, 60 ஷாஹிட் ட்ரோன்ஸ் ஏவப்பட்டிருக்கு. இதில் ஏகப்பட்டதை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிற டேட்டா படி கிட்டத்தட்ட 81% ஆஃப் X-101 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. KH-59 ஏவுகணைகளை 56% இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. இஸ்காண்டர் கே ஏவுகணைகளை 100% இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. கின்சல் ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ண முடியல. கின்சலில் 3 ஏவுகணை லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ்காண்டர் எம்மில் 2 ஏவுகணை லான்ச் பண்ணப்பட்டிருக்கு, அதில் எதையுமே இன்டர்செப்ட் பண்ண முடியல. அப்புறம் 60 ட்ரோனில் 58 ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க, 97%. ஸோ இது உக்ரைனியன் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய டேட்டா. இப்போது இந்த டேட்டாவை சொல்கிறது தான் என்னோடய வேலை. நான் தனிப்பட்ட முறையில் இந்த டேட்டாவை நம்புவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ப மாட்டேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உக்ரைனோட செக்யூரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலே ரஷ்யன்ஸ் ஒரு ஏவுகணை ஏவுனாங்க. அந்த ஏவுகணையை இவங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்டர்செப்ட் பண்ணதுக்கப்புறமா பில்டிங் எங்கடா அப்படின்னு கேட்டால் பில்டிங்கை காணோம். ஸோ பேசிக்காக இவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு இன்டர்செப்ட் பண்ணலை, அந்த பில்டிங்கை வச்சு இவங்க இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏவுகணையை டார்கெட்டை வச்சு ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் அங்கே கடுமையான அளவுக்கு ப்ராப்பகெண்டாவை பரப்புகிறாங்கன்றப்ப இந்த டேட்டாவை என்னால் நம்ப முடியல. பட் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். ஸோ இவங்க சொல்கிற டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏவுகணைகளும் இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆக்சுவலாக உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த நகரங்கள் இருளில் மூழ்கி இருக்காது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மேப் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த மேப்பில் எப்படியெல்லாம் ரஷ்யன்ஸ் அவங்களோட ஏவுகணைகளை எங்கேருந்தெல்லாம் ஏவி இருக்காங்கன்ற டேட்டா கிடச்சிருக்கு. அந்த டேட்டாவை இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தப்போ, அதாவது கரெக்டாக ஒரு 3-4 மணி போல் நடந்துக்கிட்டு இருந்த அந்த மிசைல் தாக்குதலோட மேப்பு. இதில் நேராக அப்படியே ஒரு கோடு கிழிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒன்று இஸ்கேண்டர் இல்லைன்னா கின்சலா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு கோடு கிழிச்ச மாதிரி ஒன்று இருக்கும், அண்டு கீழேருந்து ஒரு கோடு கிழிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிரீமியாவிலேருந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்க இந்த லைன் தான் இஸ்கேண்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த லைன் வந்து கின்சலா இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கின்சல் எப்போயுமே ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளேருந்து தான் லான்ச் பண்ணுவாங்க, அந்த MiG-31K ரக விமானங்கள்லேருந்து. அதுவும் கார்கிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு மேலே தான் கின்சல் வந்ததாக நமக்கு இனிஷியலாக ரிப்போர்ட்ஸும் கிடச்சிச்சு. ஸோ இந்த ப்ளூ கலர் லைனு தான் கின்சலாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஆரஞ்சு கலர் ஏவுகணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா X-101 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை. இந்த ஏவுகணையை தான் அதிகமாக உக்ரைனியன்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டாவுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா இந்த ஏவுகணை தான் உக்ரைனியன் டெரிட்டரியில் ரொம்ப நேரம் சுற்றி இருக்குது. ஸோ இங்கேருந்து லான்ச் பண்ண ஏவுகணை எவ்வளோ தூரம் சுற்றி இருக்குது பாருங்கள். சுற்றி இங்கே ஒரு சில இடத்துலலாம் யூட்டர்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் உக்ரைனியன் டெரிட்டரியில் இருந்ததுனால தான் இந்த ஏவுகணையை அதிகமாக உக்ரைனியன்ஸ் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அண்ட் அதே சமயம் X-59 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை கம்மியாக தான் இன்டர்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான காரணம் இந்த ஏவுகணை உக்ரைனியன் டெரிட்டரிக்குள்ளே கம்மியான டைம் தான் இருந்திருக்கு. ஸோ உள்ளே வந்த உடனே அதோட டார்கெட்டை போய் அடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த ஏவுகணைகள் எவ்வளவு நேரம் உக்ரைனியன் டெரிட்டரிக்குள்ளே இருக்குது அப்படின்றத பொறுத்து அதோட இன்டர்செப்ட் ரேட் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அண்ட் இதுக்கப்புறமா எந்தெந்த இடத்த தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அண்ட் ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டை டார்கெட் பண்ணியிருக்காங்க. கிரிவாய்ட் ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உக்ரைனோட இன்ஃபேக்ட் யூரோப்போட மிகப்பெரிய கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது. இதையுமே ரஷ்யன்ஸ் வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மேப் வந்து நமக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை காட்டியிருக்கோம். எங்கேருந்து எப்படி ஏவுகணைகள் லான்ச் பண்ணப்படுது, அந்த ஏவுகணைகளோட பாதை என்ன, அண்ட் எந்த ஏவுகணைகளை உக்ரைனியன்ஸ் அதிகமாக இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃப்யூச்சரில் நமக்கு ரொம்பவே உதவும். இதை நம்மளோட இராணுவத்தில் இருக்கிறவங்க படித்தாங்க அப்படின்னா நம்ம எதிரிகள் மேலே எப்படி ஏவுகணை தாக்குதல் நடத்தலாம் அப்படின்றத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது நமக்கு ஃப்யூச்சரில் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன், உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அஃபீஷியல் ரஷ்ய ஏவுகணைகளோட துல்லியத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. கடந்த வின்டர், அதாவது நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், 22 வின்டரில் ரஷ்யன்ஸ் இதே மாதிரி உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு. அப்போது ஏகப்பட்ட பேர் மின்சாரம் இல்லாமல் அதுவும் குளிரில் வந்து தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த டைம் நடந்த அட்டாக்கை கம்பேர் பண்ணுறப்ப இந்த தடவை ரொம்ப மோசமாக இருக்குது. அதே சமயம் ரஷ்ய ஏவுகணைகளை போன தடவை அவங்க யூஸ் பண்ணியிருந்தப்ப 200-300 மீட்டர் டார்கெட்லேருந்து டீவியேஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க யூஸ் பண்ணுறப்ப வெறும் சில மீட்டர்கள் தான் டீவியேஷன் இருக்குது, 2-3 மீட்டர் தான் மேக்ஸிமமே டீவியேஷன் இருக்குது. ஸோ ரஷ்ய ஏவுகணைகளோட அக்யூரசி பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அந்த குறிப்பிட்ட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டேமேஜஸை விட்னஸ் பண்ணவங்க வெளிப்படையாக வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யன் மிசைல் ஆர்சனல் அப்படின்னு சொல்லக்கூடியது பல மடங்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களும் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கா, 2022 வருஷம் உக்ரைனியன்ஸ் ஒரு பெரிய டேட்டா ஒன்று வச்சுருந்தாங்க. ரஷ்யா கிட்ட இத்தனை கின்சல் தான் இருக்குது, இத்தனை ஸ்கேனர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா வச்சுருந்தாங்க. அவங்களோட டேட்டா படி 2022 இறுதியிலேயே ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து இந்த மிசைல்லாம் காணாமல் போயிருக்கணும். பட் இந்த அட்டாக்கை பார்த்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் புரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உக்ரைனோட ப்ராபகேண்டா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை முடிந்ததுக்கப்புறமா NDTVக்கு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்ப அவரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த எந்த ஒரு ஃபாரின் மினிஸ்டரும் எந்த ஒரு உக்ரைனியன் அஃபீஷியலும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் பிளைண்டாக நீங்கள் உக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாரும் காண்டா எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. ஸோ அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மெனு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்களாம். அதாவது இந்த ரஷ்யானால் எந்த மாதிரியாக உக்ரைன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மெனுவை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மெனுவில் எந்தெந்த ஸ்பெசிஃபிக் விஷயங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள், மித்ததை நீங்கள் கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுறாங்க. அதாவது இப்போது ரஷ்யா உக்ரைனுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த போரில் உக்ரைனியன் போர்க்கைதிகள் நிறைய பேர் ரஷ்யாவில் இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனையை பற்றி நான் ரஷ்யா கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், ரஷ்யா கிட்ட பேசி அந்த போர்க்கைதிகளை நான் திருப்பி உங்கள் நாட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன், அந்த உதவி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
அதை மட்டும் பண்ணுங்க. ஆனால் அதை தவிர்த்து ரஷ்யா எங்கள் மேலே பண்ணிக்கிட்டு இருக்கிற வார் கிரைம்ஸை பற்றி நீங்கள் கண்டுக்க வேணாம். சப்போஸ் அதனால உங்களுக்கு பிரச்சனை வரும், உங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் உண்டான அந்த உறவில் விரிசல் விழுகும் அப்படின்னா அதை நீங்கள் கண்டுக்க வேணாம். நீங்கள் ரஷ்யாவை நட்பு நாடாக பார்க்குறீங்க அப்படின்றப்ப அந்த நாடு கூட எந்த அளவுக்கு நீங்கள் பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசி எங்களோட சில பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் தீர்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மெனு ரெடி பண்ணி அதை நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ரோச் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ இந்த அப்ரோச்சின் படி அவங்களோட சில பிரச்சனைகளை நம்ம தீர்த்து வைப்போமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஏற்கனவே ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த குறிப்பிட்ட ரஷ்யா யுக்ரைன் போரில் ஜப்ரோஷியா ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த அணு உலை ரிலேட்டடான ஒரு பிரச்சனைக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அதாவது உக்ரைனியன் அஃபீஷியல்ஸு நம்மக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு இந்த ஒரு மெசேஜை ரஷ்யன்ஸ் கிட்ட கன்வே பண்ணணும், இல்லை அப்படின்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் நம்ம தான் இதை மீடியேட் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டோம். ஸோ போன வருஷம் ஆல்ரெடி நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஏற்கனவே பண்ண ஒரு விஷயத்தை தான் உக்ரைனியன்ஸ் நம்மக்கிட்டே இருந்து இரண்டாவது தடவை எதிர்பார்க்குறாங்க, கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உக்ரைனியன் ஃபாரின் மினிஸ்டரோட விசிட்டை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பட்டாவை தெரிந்து கொள்ள டிபிடி ஈவெண்ட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.